வணக்கம். தமிழக வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். 9 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவர்களின் குடும்பங்கள் என கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்களின் எதிர்காலம் இன்று ஒரு ஒற்றை கோப்பில் அடங்கியிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருமா அல்லது புதிய திட்டமே தொடருமா? ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இறுதி அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துவிட்டது. கோட்டை வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள அந்த ரகசிய தகவல் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறதா? அப்படியென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இந்த 3 நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 30 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. ஸ்கிரீன்ல காட்டுற ஒவ்வொரு தகவலையும் கவனமா பாருங்க. தமிழ்நாட்டில் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்காக பல போராட்டங்கள், பல தேர்தல் வாக்குறுதிகள். கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழுவின் 9 மாத கால ஆய்வு இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏன் இந்த தாமதம்? அரசு ஏன் உடனடியாக முடிவெடுக்கவில்லை? பணவீக்கம் மற்றும் மாநில அரசின் நிதிச்சுமைதான் இதற்கு முக்கிய காரணம். அதே சமயம் மத்திய அரசு கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அல்லது UPS இப்போது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது இந்த 3 திட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். முதலில் பழைய ஓய்வூதிய திட்டம் அல்லது OPS. இது ஏன் ஊழியர்களின் முதல் தேர்வாக இருக்கிறது? 1. கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக உறுதியாக கிடைக்கும். 2. அகவிலைப்படி உயர்வு உண்டு. 3. ஊழியர்கள் தங்கள் சம்பளத்திலிருந்து ஒரு பைசா கூட செலுத்த தேவையில்லை. ஆனாலும் அரசுக்கு இது மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது என்று ககன்தீப் சிங் பேடி குழு கருதுகிறது. அடுத்து புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது UPS. இது முழுக்க முழுக்க பங்குச்சந்தை சார்ந்தது. ஊழியர் சம்பளத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். சந்தை சரிந்தால் உங்கள் ஓய்வூதியமும் சரியும். ஓய்வு பெறும்போது 60% தொகையை மட்டும் கையில் கொடுத்துவிட்டு மீதி 40%ஐ குறைந்த வட்டிக்கு முதலீடு செய்வது ஊழியர்களுக்கு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கிறது. இறுதியாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அல்லது UPS. மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த திட்டம் ஒரு நடுத்தர தீர்வாக பார்க்கப்படுகிறது. இதில் ஓரளவுக்கு உறுதியான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதிய பாதுகாப்பு உள்ளது. தலைமைச் செயலக வட்டாரங்கள் சொல்வது என்னவென்றால், தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதில் இந்த UPS திட்டத்தையே சில மாற்றங்களுடன் செயல்படுத்த வாய்ப்பு அதிகம். இந்த சூழ்நிலையில்தான் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களே, நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றைத்தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு உங்கள் கையில் எவ்வளவு பணம் வந்து சேரும் என்பதை தீர்மானிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். 1. OPS மற்றும் UPS திட்டங்களில் உள்ள நுணுக்கங்களை உங்கள் சங்க நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 2. உங்கள் ஓய்வூதிய தொகையை இப்போதே ஒரு தற்காலிக கணக்கீடு செய்து பாருங்கள். 3. அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை எந்த ஒரு வதந்தியையும் நம்பாதீர்கள். இந்த வீடியோ உங்கள் சக ஊழியர்களுக்கும் பயன்படும். இப்போதே அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தமிழக அரசு ஊழியர்களின் இந்த வாழ்வாதார போராட்டம் வெற்றி பெற உங்கள் ஆதரவை தெரிவிக்க மறக்காதீர்கள்.